நாங்க இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு அந்த நாட்களை நிறைய பேர் சொன்னாங்க. இந்துவெல்லாம் விட்டுட்டு நீங்க அங்க போறீங்களே, அது என்ன பெரிய கடவுள். இன்றைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம். சொன்ன யாருமே நல்லா இல்லை, நாங்க நல்லா இருக்கு. கர்த்தர் தலை நிமிர்ந்து வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். ஆண்டவருக்குள்ள வந்து பாருங்க. ஆண்டவர் தருகிற சமாதானத்தை வர எந்த தெய்வமும் தர முடியாது, எந்த கடவுளும் தர முடியாது. நம்ம நினைக்கிறோம் இந்த கடவுள் எல்லாம் நம்மள பாதுகாக்கணும். பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல ஓடுறதே அந்த கடவுள் தான். தெரியுமா உங்களுக்கு? மந்திரவாதி கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு மந்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல யாரை கட்டுவான்னு? முதல்ல உங்க குலதெய்வத்தை கட்டி போடுவான். உங்க வீட்டுல என்னென்னலாம் நீங்க குலதெய்வமா வச்சிருப்பீங்க, சில செத்தவங்களை குலதெய்வமா வச்சிருப்பீங்க, உங்க பரம்பரையில வர ஆராதித்து வருகிறத குலதெய்வமா வச்சிருப்பீங்க. முதல்ல மந்திரவாதம் யாருக்குன்னா உங்க குலதெய்வத்துக்கு தான். அதை கட்டி போட்டுரும். அதுக்கு பிறகு அதெல்லாம் செயல்பட முடியாது. நான் சொல்றது உண்மை, 100% இது உண்மை. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் இதுக்கு படையல் படைக்கணும், இதுக்கு இதுன்னு பண்றோம், இதெல்லாம் நம்மள காப்பது கிடையவே கிடையாது. பிரச்சனை வந்துடுச்சுன்னா அவைகள் ஒதுங்கி நிக்கும், அவ்வளவுதான். ஆனா நீங்க படையல் வைக்கலனா பாருங்க, உங்களை பிரச்சனை பண்ணும். ஏன் படையல் வைக்கல, ஏன் எனக்கு அதை செய்யல, இந்த சீசன் ஆனா நீ அங்க வருவியே, ஏன் அதெல்லாம் பண்ணல, கறி எனக்கு போடல, ரத்தம் சிந்தல, இதெல்லாம் கேட்டு உங்களை பிரச்சனை பண்ணி உங்க வீட்டுல வியாதி, பலவீனம், ஆக்சிடென்ட் இதெல்லாம் கொண்டு வந்துடும் அந்த ஆவிகள். ஆனா நம்மை ரட்சிக்க அவைகளுக்கு திராணியே கிடையாது, திராணியற்ற தெய்வங்கள். ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. எங்களுக்கு மந்திரம் செய்த போது முதல்ல எங்களுடைய வீட்டுல இருக்கிற குலதெய்வத்தை தான் கட்டி போட்டார். மந்திரவாதிங்க கிட்ட எல்லாம் போய் நாங்க கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, உங்க குலதெய்வத்தை எல்லாம் கட்டி போட்டுட்டாங்கம்மா, இனி அது கை கட்டப்பட்டு இருக்குது, ஒன்னும் பண்ண முடியாது உங்க குலதெய்வத்தால. நம்ம தான் தெய்வம் 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 ஆராதிக்கிறோம். அதுக்கு ஒரு மந்திரவாதி நினைச்சா அதை கட்டி அதை ஒன்னும் இல்லாத ஆக்கிடுவோம். ஆனா கர்த்தரை கட்ட முடியாது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. நம் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை கட்ட அந்த பூமியில எந்த கம்பெனிக்காரன கயிறெல்லாம் மேனுபேக்சர் பண்ண முடியாது. அவர் கட்டுக்களை அறுக்கிற தேவன், கதவுகளை திறக்கிற தேவன், மலைகளை பெயர்க்கிற தேவன், வானங்களை ஜானளவாய் அளக்கிற தேவன், வானங்களை ஒரு சால்வையாய் சுருட்டுகிற ஒரு தேவன், எரி நட்சத்திரங்களை கைகளுக்குள் அடக்கி உலாவுகிற ஒரு தேவன், அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடைய தேவன். அவர் அமர்ந்திருக்கிற சிங்காசனம் அக்கினியாயும் அதன் சக்கரங்கள் நெருப்பாயும் இருக்கிறது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது எதுவோ அதற்கு மேலெல்லாம் தேவன் அக்கினியாய் இருக்கிறார். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது எதுவோ அதற்கு கீழெல்லாம் நம் தேவன் அக்கினியாய் இருக்கிறார். இவரை போல ஒரு தேவன் இல்லை. இவர் ஒருவரே சேனைகளின் கர்த்தர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மன்னாதி மன்னர். கர்த்தரை போல உன்னை சுமக்க, உன்னை ஆசீர்வதிக்க இந்த பூமியில நான் சொல்றமா வேற தெய்வமே கிடையாது. ஆண்டவருக்குள்ள நம்பி வந்துரு, நம்பி தைரியமா வா. இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்கலாம் நீ எடுத்துக்காத. கர்த்தரை பிடிச்சிரு, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துரு, ஞானஸ்தானம் எடுத்துரு. தேவன் உன்னை அழகா வழி நடத்துவார். அவ்வளவுதான். நீ எடுக்கிற உன் தீர்மானமும் குடும்பத்தையே தூக்கி நிறுத்தும்.